10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுல முதல் 3 இடங்கள்ல பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களும் உதவித்தொகையும் வழங்குறத தொடர்ந்து தளபதியுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பா தளபதி முதியோர் உதவித்தொகை திட்டத்தை கொண்டு வர போறாங்களாம். அதாவது விரைவில் 234 தொகுதிகளிலும் செயல்படுத்த போறதா சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸ் படி இது உண்மையா இருக்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்ச இது சூப்பரான திட்டம். எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் வயசானவங்களுக்கு ஏடிஎம்கேவும் டிஎம்கே தான் தெரிஞ்ச கட்சி. அதை தவிர்த்து அவங்களுக்கு வேற எந்த கட்சியும் தெரியாது. ஈவன் கண்ணை மூடிட்டு போய் போட்டுருவாங்க இந்த 2 கட்சிகள்ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்ட. ஸோ நம்ம தளபதி இது மாதிரி திட்டங்கள் செயல்படுத்துறது மூலியமா தளபதியோட ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படியே மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். ஈவன் 500 ரூபா அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் கொடுத்தாலே பெரிய அமௌண்டா இருக்கும் அவங்களுக்கு. தன் தளபதி பண்ற ஒவ்வொரு திட்டங்களும் எல்லார் மத்தியும் ஒரு நல்ல பேர் பெற்றுட்டு இருக்கு. ஸோ இது அப்படியே 2026 தேர்தல் வரைக்கும் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா மேபி தளபதியுடைய தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வரலாம். ஸோ பார்க்கலாம் தளபதி 69 முடிச்சுட்டு வந்து என்ன பண்ண போறாருன்னு. தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.